அப்ப நம்மெல்லாம் நல்ல மைந்தர்களா? நம்மெல்லாம் நல்ல மைந்தர்கள் இல்லையா? உண்டா இல்லையா? நல்ல மைந்தர்களா ஊதாரி மைந்தர்களா? சொல்ல போனா அந்த ஊதாரி மைந்தனை போல நாம் வாழவிட்டால் நாம் நிச்சயமாக மனமாற்றத்தையும் வாழ்வு மாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னடா இது வம்பா போச்சு, ஊதாரி மைந்தன்னாலே மோசம், அவன் செய்யாத அட்டூழியமா, இப்படி தந்தைகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு சொத்தெல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த ஆழமாக அந்த அனுபவத்தை அந்த இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு தவக்காலத்தில் என்னென்ன செய்யணும், எதெல்லாம் எப்படியெல்லாம் கடவுளை நோக்கி பயணிக்க வேண்டும், அதற்காக என்னென்ன நிலைகளுக்கு அவன் கடந்து வர வேண்டும், என்னென்ன அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி அவன் மனம் மாறும் பொழுது எந்தெந்த ஆசீர்வாதங்களை எல்லாமே அக்குவேறு ஆணிவேராக இருப்பது விவிலியத்தில் அந்த ஒரே ஒரு நிகழ்வில் தான். அதனால தான் நான் சொன்னேன், ஊதாரி மைந்தனுடைய அந்த வாழ்க்கையில நடைபெற்ற நிலைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை என்றால் நாம் நிச்சயமாக மனம் மாற முடியாது, கடவுளுக்கு உகந்த வாழ்வு மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால ஊதாரி மைந்தனை இனி நீங்க யாரும் என்ன நினைக்க, ஒரு குறைவாட்டு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்கிறத இதை நம்ம பார்க்கலாம், சரியா? இப்போ முதல்ல எல்லாத்தையும் பாழாக்கியாச்சு. அந்த நாட்டில் என்ன வந்தது? ஒரு பெரிய பஞ்சம், பெரிய கடுமையான பஞ்சம் வருது, அப்படிதானே? வரும்போது அவன் எல்லாத்தையும் இங்கே செலவழிச்சாச்சு, வறுமையில் வாடுகிறான், சரியா? அப்போ ஊதாரி மைந்தன் நீங்கள் கேட்கலாம், தவ காலத்தில் நாங்கள் ஜெபம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், வேற என்ன செய்வோம்மா? தவம் தானே, ஜெபம், தர்மம், தவம், அதாவது என்னது, அன்பு செயல்கள், இதெல்லாம் செய்கிறோம். ஆனால் ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லையே. இருந்தா இல்லையா? இல்லையா? போச்சுடா. ஊதாரி மைந்தனுடைய வாழ்க்கையில ஜெபம் இருந்தது, தர்மம் இருந்தது, நோன்பும் இருந்தது. எப்படின்னு கேட்குறீங்களா? அவன் எப்ப ஜெபிச்சிருப்பான்? எப்ப ஜெபிச்சிருப்பான்? வறுமையில வாடுறான் பாருங்க. எத்தனை நாள் அவன் வறுமையில் இருந்தான்னு நமக்கு தெரியாது. நம்ம டக்குன்னு அப்படி போயிடும் அடுத்ததுக்கு. அவன் 2 மாதம் இருந்தானா, 3 மாதம் இருந்தானா, 1 வருஷம் இருந்தானா நமக்கு தெரியாது. அந்த வறுமையில் வாடும் போதெல்லாம் யாரை பற்றி நினச்சிருப்பான்? இப்படி நான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேனே, இப்படி அப்பாவுடைய அன்பை நான் புறக்கணி விட்டுட்டு வந்துட்டேனே, என்ன அப்பா எப்படியெல்லாம் வச்சுருந்தாரு மனசில் நினச்சி அவன் வீட்டில் எப்படியெல்லாம் இருந்தேன், எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுருப்பான். அதுதான் ஜெபம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தவ காலத்தில் உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, நான் பிள்ளைக்கு வேலையை கொடு, எனக்கு கடத்தை தீர்த்து கொடு, எனக்கு இடுப்பு வலிக்குது, வயிறு வலிக்குது, இப்படியா நம்ம ஜெபிக்கணும் இந்த தவ காலங்களில்? அப்போ நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க? ஊதாரி மைந்தன் ஜெபிச்சான் பார்த்தீங்களா? ஆண்டவரே, பாவம் செய்து உங்களுடைய அருளை இழந்து போனேன், இப்படியெல்லாம் வெறுப்பு கசப்பு ஆன்மாவில் இருக்கிறதுனால உங்களுடைய அன்பை இழந்து போய் உங்களை விட்டு வெகு தொலைவில் வந்துட்டேன். உங்களோட இணைஞ்சிருக்கும் போது நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், வாழ்க்கை பாவா வாழ்க்கையாக ஆகிப்போச்சு. நான் என்ன செய்வேன்? ஒரு தந்தையிடம், ஒரு தாயிடம் ஒரு மகன் கதறி அழுவதை போல நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக கதறி அழுது அவருடைய அன்பை நினைத்து மனது உருகி அவரிடம் செல்வதற்கு நாம் என்ன செய்யணும்? அந்த ஆற்றலையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்மளை தயாரிக்கிற ஜபங்களாக இருக்கணும். தயவு செய்து இந்த தவ காலத்தில் நீங்கள் அந்த உலக சார்ந்த ஆசீர்வாதங்களுக்காக எதையும் கேட்காது. அது நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்வதை போல ஆண்டவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அப்படி செய்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல இன்னைக்கு உயிரோட நீங்கள் வந்து இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? ஒரு அடி எடுத்து வைக்கணும்னாலும் இன்னைக்கு யாருடைய அனுமதி வேணும்? ஏதோ நம்ம நினைக்கிறோம், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன். கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் மூச்சு விடுவீங்க? எத்தனை நாள் மூச்சு விடுவீங்க? எத்தனை தடவை உங்கள் கண்ணிமை மூடி திறக்குது? இந்த மூடி திறக்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? மூச்சு விடாமல் இருந்தால் என்ன நடக்கும்? தூக்கம் வராமல் இருந்தால் என்ன நடக்கும்?
இதெல்லாம் உணர்ந்து அனுபவிச்சு பார்த்து நன்றி சொல்லியிருக்கீங்களா என்னைக்காவது? இதெல்லாம் நமக்கு சின்ன விஷயங்கள் இல்லையா, நம்ம இதெல்லாம் உணர மாட்டோம்.